இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் செக்டர் உலகத்துக்கே தேவையான பல முக்கியமான மருந்துகளை இங்கே தான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் இந்த செக்டரை இன்னும் காம்ப்ளிகேட்டடாகவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் புரியாத சயின்டிஃபிக் வார்த்தைகள், இன்னொரு பக்கம் புரியாத ரெகுலேட்டரி வார்த்தைகள். இது எல்லாத்தையும் மீறி அனலைஸ் பண்ணணும்னு வர்றப்போ வெறும் மார்க்கெட் கேப்பையோ இல்லை ப்ராஃபிட்டபிலிட்டி க்ரோத் மட்டுமே பார்த்து ஸ்டாக் பிக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த செக்டரோட சைக்காலஜி புரியாட்டி இந்த செக்டரில் இருக்கிற ஒரு ஸ்டாக் சடனாக ஏன் மேலே ஏறுதுன்னு புரியாது, அதே ஸ்டாக் சடனாக கிராஷ் ஆகுறது ஏனும் புரியாது. அதனால இன்னைக்கு 3 கம்பெனி எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டிஸ் லேபார்டரிஸ், சிப்லா. நம்ம இந்த 3 கம்பெனிஸோட ரெவன்யூ ஸ்ட்ரீம், R&D மெட்ரிக்ஸ், ஃபினான்ஷியல் ஹெல்த், ரெகுலேட்டரி இன்சைட்ஸோட சேர்த்து ஃபைனலாக வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸையும் பார்க்கலாம். இந்த வீடியோ முடிகிறப்போ நீங்கள் இந்தியன் செக்டரில் எந்த ஃபார்மா கம்பெனி எடுத்தாலும் அதோட பேசிக் பிஸ்னஸும் அதோட பேசிக் ஃபினான்ஷியல் ஹெல்த்தும் உங்களாலையும் அனலைஸ் பண்ண முடியும். வாங்க இந்தியன் ஃபார்மா செக்டரை சிம்பிளிஃபை பண்ணலாம். முதல்ல இந்த ஃபார்மசூட்டிக்கல் செக்டரோட பேசிக் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை மொத்தம் 3 பிரிக்கலாம். ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ், இதை APIன்னு சொல்லுவாங்க. இது மருந்து தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள். 2வது பேட்டன்டட் ட்ரக்ஸ். 3வது ஜெனரிக் ட்ரக்ஸ். உலகத்தோட 20% ஜெனரிக் ட்ரக் சப்ளையை இந்தியா தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனாலேயே நம்ம ப்ரொடக்ஷன் வால்யூமில் உலகத்தில் 3வது இடத்துல இருக்கும். ஜெனரிக் மார்க்கெட்டில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்ம அப்படியே வேர்ல்டு எக்ஸ்போர்ட் வேல்யூவை பார்த்தா 11வது இடத்துல இருக்கும். இப்படி வேல்யூ வால்யூம் விட கம்மியாக இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல ஜெனரிக் ட்ரக்னா என்ன, பேட்டன்டட் ட்ரக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபார்மா கம்பெனி கோடிக்கணக்கில் ரிசர்ச்சில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மருந்தை கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு டெஸ்டிங் முடிஞ்ச பிறகு பேட்டன்ட்டும் அப்ளை பண்ணுவாங்க. பொதுவாக இந்த பேட்டன்ட்டுக்கு டைம் ஃப்ரேம் ஒரு 20 வருஷம் கிடைக்கும். இது அந்த கம்பெனிக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கும். அந்த 20 வருஷத்துக்கு அவங்கள தவிர அந்த மருந்தை வேற யாருமே தயாரிக்க கூடாது. இப்போ ஒரு பக்கம் அந்த மருந்து தயாரிக்க நிறைய பணம் செலவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்கள தவிர 20 வருஷத்துக்கு அந்த மருந்தை வேற யாரும் தயாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதனாலேயே பேட்டன்டட் ட்ரக்ஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா அதுவே அந்த பேட்டன்ட் முடிஞ்ச பிறகு நிறைய கம்பெனிஸ் அந்த மருந்தை காப்பி பண்ணி கம்மி விலைக்கு விற்க ஆரம்பிப்பாங்க. இதை தான் நம்ம ஜெனரிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் R&Dல ரொம்பவே கம்மியா இன்வெஸ்ட் பண்ணதால குளோபல் ஃபார்மாவை கம்பேர் பண்ணும்போது அவங்க ரொம்ப கம்மியான பேட்டன்ஸ் தான் வச்சிருக்காங்க. இந்த காரணத்தினால இதனால வரைக்கும் இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் ஜெனரிக் ட்ரக் மேனுஃபேக்சரர்ஸாகவே தான் இருக்காங்க. நம்ம எக்ஸ்போர்ட் வால்யூம் அவ்வளவு அதிகமாக இருந்தோம், நம்ம வேல்யூ இன்னும் கம்மியாகவே தான் இருக்கு. இந்த செக்டருக்கு ஒரு சில ஹைலைட்ஸும் இருக்கு. இது ரிசெஷனுக்கு அகேன்ஸ்டா டிஃபென்சிவான ஒரு செக்டர். இவங்களோட பிசினஸ் மருத்துவ தேவையை முன்னிட்டு இருக்கிறதுனால டிமாண்ட் எப்பயுமே ஸ்டேபிளாக தான் இருக்கும். 2வது, இது ரொம்பவே ரெகுலேட்டடான ஒரு செக்டர். ஒரு மருந்து மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பல ரெகுலேஷன்ஸை தாண்டி வர வேண்டியது இருக்கும். இப்போ இந்த செக்டரோட பேசிக் லேண்ட்ஸ்கேப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் ஸ்டாக்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல ரெவன்யூ மிக்ஸ் பார்க்கலாம். ஃபார்மா கம்பெனிஸ் 2 வழியாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. வெளியேந்து வர்ற எக்ஸ்போர்ட் சேல்ஸ், உள்நாட்டில் நடக்கிற டொமஸ்டிக் சேல்ஸ். இதில் பேலன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபாரின் சேல்ஸ் அதிகமாக இருந்தால் ஃபாரின் ரெகுலேஷன்ஸ்னால ரெவன்யூ இம்பாக்ட் பண்ண சான்ஸ் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் டொமஸ்டிக் சேல்ஸ் அதிகமாக இருந்தால் இங்கே இந்தியன் கவர்மெண்ட் வைக்கிற ப்ரைஸ் கண்ட்ரோல்ஸ்னால ரெவன்யூ இம்பாக்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதனால 50லேருந்து 55 எக்ஸ்போர்ட்டும் மீதி இருக்கிறது டொமஸ்டிக் சேல்ஸாக இருந்தால் ஒரு நல்ல நம்பர்னு நம்ம சொல்லலாம். சன் ஃபார்மாவை நம்ம எடுத்தோம்னா ரொம்பவே இது எக்ஸ்போர்ட் ஹெவியான ஒரு கம்பெனி. 67% ரெவன்யூ அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்ல இருந்து தான் வருது. டாக்டர் ரெட்டிஸை நம்ம பார்த்தோம்னா அதுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 63% எக்ஸ்போர்ட் ரெவன்யூ, மீதி இருக்கிறது டொமஸ்டிக் சேல்ஸாகவும் இருக்கு. சிப்லா இந்த இடத்துல டீசென்டான நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. எக்ஸ்போர்ட் ரெவன்யூ 58%, மீதி இருக்கிறது டொமஸ்டிக் ரெவன்யூவாக வச்சிருக்காங்க. ஃபார்மா கம்பெனிஸை உண்மையாக அனலைஸ் பண்ணணும்னா அவங்களோட உயிர் நாடியான 2 விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒன்று ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இன்னொன்று ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு ஃபார்மா கம்பெனி புது மருந்து கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை ஜெனரிக் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் சரி, அப்படி இல்லையா கரண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை இன்னும் எஃபிஷியன்ட் ஆக்கணும்னு நினச்சாலும் சரி, இது எல்லாத்துக்குமே அவங்க R&D பண்ணியே ஆகணும். நம்ம இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸோட ஆவரேஜ் R&D எக்ஸ்பென்ஸ் 7% தான் இருக்குது. அதுவே பேட்டன்டட் ட்ரக்ஸ் தயாரிக்கிற வெஸ்டர்ன் கம்பெனிஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அவங்களோட ஆவரேஜ் R&D எக்ஸ்பென்ஸ் கிட்டத்தட்ட 20% இருக்குது. பேட்டன்டட் ட்ரக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு காஸ்ட்லியான ப்ராசஸ். பல வருஷம் எடுக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தா 15,000 மருந்து கண்டுபிடிச்சா அதுல வெறும் 1 தான் சக்சஸ் ஆகி மார்க்கெட்டுக்குள்ள வரும். ஆனா அந்த 1 நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட்டையும் சேர்த்து கொடுக்கும். இப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்கிற கம்பெனிஸோட R&D எக்ஸ்பென்சஸை பார்த்தா சன் ஃபார்மா டீசென்ட்டா 24ல 6.7%, 25ல 6.2% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே டாக்டர் ரெட்டிஸ் இப்போ பயோசிமிலர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன்னு சொன்னதுனால 2024ல 8.2%, 2025ல 8.4% வச்சிருக்காங்க. சிப்லாவோட ஃபோக்கஸ் ஜெனரிக்ஸ்லயே இருக்கிறதுனால அவங்க மாடரேட்டா 2024ல 6.1%, 2025ல 5.6% தான் வச்சிருக்காங்க.
அப்படி சப்போஸ் ஒரு கம்பெனி இந்த R&D ப்ராசஸில் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சா அதை மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு பல ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் தேவை. ஒரு கம்பெனி எவ்வளோக்கு எவ்வளோ ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் வச்சிருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க மார்க்கெட்டுக்கு நல்லாவே ஒரு ரீச்சில் இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மெட்ரிக்கு பேர் நியூ ட்ரக் அப்ளிகேஷன், அதை சுருக்கி NDAன்னு சொல்லுவோம். இந்த NDAங்கிறது பேட்டன்டட் ட்ரக்ஸுக்கு மட்டுமே கொடுக்கப்படுறது. ஆனால் நம்ம இந்தியன் ஃபார்மாவோட பிரைம் ஃபோக்கஸ் ஜெனரிக் மெடிசன்ஸ்னால அந்த ப்ராசஸ்க்கு அப்ரிவியேட்டட் NDA ANDAன்னு சொல்லுவோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த 3 கம்பெனிஸில் இந்த மெட்ரிக்கு சன் ஃபார்மா அதிகமாக வச்சுருக்காங்க. ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் நம்ம பார்த்ததுனால இது நம்மளை அடுத்த மெட்ரிக் ரெகுலேட்டரி காம்ப்ளைன்ஸ்க்கு கொண்டு வருது. ஒரு ட்ரக்கு அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறப்பையும் சரி, இல்லை அது மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரி, ரேண்டமாக US FDA அப்பப்போ குவாலிட்டி செக்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க. நம்ம கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது நிறைய நாட்டுக்காக இருந்தாலும் மெயின் கண்ட்ரி USனால நம்ம US FDAவோட ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும்தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி US FDA குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடத்திட்டு இருக்கும்போது ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சாங்கன்னா வார்னிங்கோ ரெட் லெட்டரோ இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணா கம்பெனியோட ஃபியூச்சர் ஃபைனான்சியலுக்கு ரொம்பவே பிரச்சனையா வந்து முடியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிற 3 கம்பெனிஸ்ல சன் ஃபார்மா US FDAவோட அடிக்கடி இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா டிசம்பர் 2022ல இன்ஸ்பெக்ஷன் ஃபெயிலியர்னால அவங்களுக்கு இம்போர்ட் அலர்ட் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த வருஷம் ஜூன்லயும் இதே பிரச்சனை மறுபடியும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது அவங்களுக்கு ஒரு மேஜர் ஆபரேஷனல் ரிஸ்க். அப்படியே நம்ம சிப்லாவை பார்த்தோம்னா 2023ல அவங்க பீத்தம்பூர் பிளான்ட்டுக்கு வார்னிங் இஷ்யூ ஆச்சு. அவங்க கிட்ட மேனுஃபேக்சரிங் இஷ்யூஸ் இருந்ததால அவங்க ப்ராடக்ட்ஸை ரீகாலும் செய்ய வச்சாங்க. இவங்க 3 பேரையும் கம்பேர் பண்ணா இந்த மெட்ரிக்ல டாக்டர் ரெட்டி டீசென்ட்டாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஒரே ஒரு 483S மட்டும் இஷ்யூ ஆச்சு. இது வார்னிங் லெட்டர் விட சிவியரிட்டி கம்மி தான். ஃபார்மாவோட பிசினஸ் ஓவர்வியூவை பார்த்துட்டோம். இப்போ இந்த கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் எப்படி இருக்குன்னு சில மெட்ரிக்ஸ் வச்சு பார்க்கலாம். அந்த மெட்ரிக்ஸ்ல முதல்ல ROCE பார்க்கலாம். இதை ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனி கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ, அது ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டியா இருக்கட்டும், இல்லை வெளியேந்து வாங்கின கடனாகவும் இருக்கட்டும், இந்த பணத்தை வச்சு எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுதுன்னு இந்த மெட்ரிக் நம்மளுக்கு காட்டும். ஜென்ரலாக இந்த நம்பர் 20% மேலே இருந்தால் குட்னு நம்ம சொல்லுவோம். சன் ஃபார்மாவோட ROCE 20%க்கு மேலே இருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக 27.7%ல இருக்காங்க. ஆனால் இவங்களோட மெயின் ப்ராஃபிட்ஸ்லாம் வந்தது ஒரே ட்ரக் ரெவில்மெட்லேருந்து தான். போன வாட்டி 17ல இருந்த சிப்லா இப்போ 22%க்கு மேலே போயிருக்கு. இது நம்மளுக்கு அவங்க ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு காட்டுது. அடுத்து நம்ம டெட் டு ஈக்விட்டி பார்க்கலாம். இது கம்பெனி கிட்ட இருக்கிற ₹1 பணத்துக்கு எவ்வளவு கடன் வச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு காட்டும். ஜென்ரலா இந்த நம்பர் 0.3 கீழே இருக்கான்னு பார்ப்போம். ஆனா இது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. நம்ம பார்க்குற 3 கம்பெனிஸுமே இந்த மெட்ரிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வச்சிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த செக்டர் ரொம்பவே மேனுஃபேக்சரிங் ஹெவினால நம்ம EBITDA மார்ஜினையும் பார்ப்போம். பொதுவாக ஃபார்மா கம்பெனிஸ் நிறைய மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறதுனால வருஷம் இந்த எக்யூப்மெண்ட்ஸோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை டிப்ரிசியேஷன் நம்ம சொல்லுவோம். இந்த வேல்யூவை பேலன்ஸ் ஷீட்டோட ஆட் பண்றதுனால நெட் இன்கம் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால இதை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம EBITDA மார்ஜினை கால்குலேட் பண்ணுவோம். அந்த மார்ஜின் நம்மளுக்கு இந்த டிப்ரிசியேஷன், டாக்ஸ் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கம்பெனி மருந்து மட்டுமே வித்து எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிச்சுன்னு நம்மளுக்கு காட்டும். பொதுவாக இந்த மெட்ரிக்கு பேட்டன்டட் ஃபார்மா கம்பெனிஸ் 45% வச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியன் ஃபார்மாசூட்டிக்கல் செக்டர் ஜெனரிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால இந்த ஆவரேஜ் 10 to 25%ல இருக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்கிற 3 கம்பெனிஸ்ல சன் ஃபார்மா இந்த மெட்ரிக்ல 27.4% வச்சிருக்காங்க. டாக்டர் ரெட்டிஸை பார்த்தா இந்த 3த்துலையுமே அதிகமாக 29.7% வச்சிருக்காங்க. ஆனால் இந்த வேல்யூ அவங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணப்போ கொஞ்சம் அவுட்லேயர் மாதிரி தான் இருக்கு. இதுக்கான காரணம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ரெவில்மெண்ட்ங்கிற ஒரே ட்ரக் கான்ட்ரிபியூட் பண்ற ப்ராஃபிட்ஸ் தான். சிப்லாவை பார்த்தா 22.1%ல இருந்து இப்போ 25% மேலே போயிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான ஒரு சைன். ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸை நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் ரேஷியோவையும் ஆப்ரேஷன் கேஷ் ஃப்ளோ டு ப்ராஃபிட் கன்வர்ஷன் ரேஷியோவையும் உங்கள் அனாலிசிஸில் சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ஃபார்மாவோட பேசிக் பிஸ்னஸ் ஓவர்வியூ பார்த்தோம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு ட்ரக் வெளியே வர்றப்போ ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸும் ரெகுலேட்டரி ப்ராப்ளம்ஸ் பற்றியும் பார்த்தோம். இந்த கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸையும் அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்வெஸ்டர்ஸ் இதுக்கு வேல்யூவேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னு ஒரு சில வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். யூஸ்வலாக இந்த இடத்துல ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ், ப்ரைஸ் டு புக், ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் க்ரோத் பார்ப்பேன். ஆனால் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸும் ப்ரைஸ் டு புக்கும் இதுக்கு முன்னாடியே வந்த 2 வீடியோஸில் நான் அனலைஸ் பண்ணி காட்டுறதுனால இன்னைக்கு ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் க்ரோத் மட்டும் நான் காட்டுறேன். ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் க்ரோத் ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் க்ரோத் நம்பருக்கு கரண்ட் ப்ரைஸ் என்ன வேல்யூவேஷனில் இருக்குன்னு நம்மளுக்கு காட்டும். இந்த நம்பர் ஜென்ரலாக 1க்கு கீழே இருந்தால் அண்டர் வேல்யூட்னும் 1க்கு அதிகமாக இருந்தால் ஓவர் வேல்யூட்னு வரும். இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. இந்த ரேஷியோ ஒரு ஏர்னிங்ஸ் எஸ்டிமேட் வச்சு பண்ணுறதுனால இது 100% அக்யூரேட்டாக இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணி பார்த்தா சன்ஃபார்மா 2.69 கிட்ட இருக்குது. டாக்டர் ரெட்டிஸோட ஏர்னிங்ஸ் எஸ்டிமேட் நிறைய அனலிஸ்ட் கிட்ட வேரி ஆகிறதுனால இந்த ரேஷியோ 2 to 5 கிட்ட வருது.
சிப்லாவோடது 0.9 கிட்ட இருக்கு. ஸோ இது பிஇஜி ரேஷியோ பொறுத்தளவில் அண்டர்வேல்யூட் கேட்டகரியில் வரும். ரைட், இப்போ நம்ம சமரைஸ் பண்ணலாம். சன்ஃபார்மை பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற ஃபார்மசி லீடர்னு சொல்லலாம். அவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங் பைப்லைன்னால அவங்க ஃபியூச்சர் growth ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனால் அவங்க கிட்ட ஒரே மெயின் ரிஸ்க்னு பார்த்தா அவங்க ரெகுலேட்டரி இஷ்யூஸ். இது ரொம்ப வருஷமா இருக்கிறதால இதை நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும். டாக்டர் ரெட்டிஸை பார்த்தோம்னா இது கேஷ் ரிச்சான ஒரு கம்பெனி. பட் அவங்க இப்போ பயோசிமிலர்ஸை டார்கெட் பண்ணுறதால அவங்களுக்கு ஃபியூச்சரில் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இன்க்ரீஸ் ஆகின சான்சஸ் இருந்தாலும் அந்த ப்ராசஸ் ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதால அதுக்கு ரிஸ்க்கும் சேர்ந்து வரும். சிப்லாவை பார்த்தா ஒன் இண்டியா ஸ்ட்ராட்டஜியோட ஸ்டெடியாக இருக்கிற ஒரு கம்பெனி. இவங்க மார்ஜின்ஸை வருஷம் ஸ்டெடியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அவங்க பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் growth ரேஷியோவை பார்த்தாலும் கொஞ்சம் டெம்ப்டிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்கை இன்னும் கொஞ்சம் தரவாக அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ ஃபார்மா செக்டரோட ஒரு ஸ்டாக்கை எப்படி பேசிக்காக அனலைஸ் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டை பிடிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.